Praise the Lord. கர்த்தருடைய பரிசுத்த திருநாமத்திற்கு துதியும் கனமும் மகிமையும் உண்டாவதாக. 26/3/2025 ஆகிய இந்த நன்னாளிலே ஆண்டவரும் மீட்பரும் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் பரிசுத்த திருநாமத்தினாலே உங்களை வாழ்த்துகிறேன். இந்த நாளின் வேத தியானத்திற்கென்று நாம் எடுத்துக்கொள்ளும் வேத பகுதி யோவான் 16:33. என்னிடத்தில் உங்களுக்கு சமாதானம் உண்டாயிருக்கும் பொருட்டு இவைகளை உங்களுக்கு சொன்னேன். உலகத்தில் உங்களுக்கு உபத்திரவம் உண்டு, ஆனாலும் திடன் கொள்ளுங்கள், நான் உலகத்தை ஜெயித்தேன் என்றார். இங்கே 2 நிலைகளை கர்த்தர் சொல்லுகிறார். ஒன்று என்னிடத்தில், அதாவது ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவிடத்தில். இரண்டாவது உலகத்தில். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவிடத்திலே சமாதானம் உண்டு. அல்லேலூயா. அதாகப்பட்டது அமைதி வாழ்வு. வாசிக்க கேட்போம் ரோமர் 8:36-37 வசனங்களை. கிறிஸ்துவின் அன்பை விட்டு நம்மை பிரிப்பவன் யார்? உபத்திரவமோ, வியாகுலமோ, துன்பமோ, பசியோ, நிர்வாணமோ, நாசமோசமோ, பட்டயமோ, இவை எல்லாவற்றிலேயும் நாம் நம்மில் அன்பு கூறுகிறவராலே முற்றும் ஜெயம் கொள்ளுகிறவர்களாய் இருக்கிறோமே. ஆமென். நாம் எல்லோரும் ஜெயம் கொள்ளுகிறவர்கள். மேலே சொல்லப்பட்ட எல்லாவற்றையும் உலகம் இயேசுவுக்கு தந்தது. ஆனால் அவைகள் அவரை மேற்கொள்ள முடியவில்லையே. ஆண்டவர் எவ்வளவு தீர்க்கமாக சொல்லுகிறார், நான் உலகத்தை ஜெயித்தேன் என்று சொல்லி. ஹல்லேலூயா. யோவான் 17:16 வாசிக்க கேட்போம். நான் உலகத்தான் அல்லாதது போல அவர்களும் உலகத்தார் அல்ல. ஆமென். அவர் உலகத்தான் அல்ல. வாசிக்க கேட்போம் யோவான் 1:9. உலகத்திலே வந்து எந்த மனுஷனையும் பிரகாசிப்பிக்கிற ஒளியே அந்த மெய்யான ஒளி. அவர் உலகத்திலே வந்தார், ஆனால் அவர் உலகத்தானாய் இருக்கவில்லை. நாமும் தேவனாலே பிறந்தவர்களாய் இருப்பதால் உலகத்தாராய் இருக்கக்கூடாது. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அவரிடத்திலே நமக்கு சமாதானம் உண்டாயிருக்கும் பொருட்டு நாம் கிறிஸ்துவுக்குள் வாழுகிற ஒரு வாழ்க்கையை தேர்ந்தெடுக்க வேண்டும். இரண்டாவது, இயேசு கிறிஸ்துவிடத்திலே இளைப்பாறுதல் உண்டு. மத்தேயு 11:28 வாசிக்க கேட்போம். வருத்தப்பட்டு பாரம் சுமக்கிறவர்களே, நீங்கள் எல்லாரும் என்னிடத்தில் வாருங்கள், நான் உங்களுக்கு இளைப்பாறுதல் தருவேன். ஆமென். 2 விதமான இளைப்பாறுதலை சொல்லுகிறார். 29 வாசிக்க கேட்போம். நான் சாந்தமும் மன தாழ்மையுமாய் இருக்கிறேன். என் நுகத்தை உங்கள் மேல் ஏற்றுக்கொண்டு என்னிடத்தில் கற்றுக்கொள்ளுங்கள், அப்பொழுது உங்கள் ஆத்துமாக்களுக்கு இளைப்பாறுதல் கிடைக்கும். ஆமென். நாம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவினிடத்திலே இருப்போம் என்று சொன்னால் நமக்கு நிச்சயமான இளைப்பாறுதலை தேவன் கொடுக்கிறார். அல்லேலூயா. நிகழ்கால இளைப்பாறுதலையும் கொடுக்கிறார், வருங்கால இளைப்பாறுதலையும் கொடுக்கிறார். ஒன்று இயேசு கிறிஸ்துவினிடத்திலே வாழ்வு, இரண்டாவது உலகத்திலே வாழ்வு. உலகத்திலே உங்களுக்கு உபத்திரவம் உண்டு என்று சொல்லி ஆண்டவர் சொல்லுகிறார். உலகத்தார் உலகத்தில் இருக்கும்போது அவர்களுக்கு உபத்திரவம் இருக்காது, உபத்திரவமாக எதுவுமே அவர்களுக்கு தோன்றாது. வாசிக்க கேட்போம் ரோமர் 1:32. இப்படிப்பட்டவைகளை செய்கிறவர்கள் மரணத்திற்கு பாத்திரராய் இருக்கிறார்கள் என்று தேவன் தீர்மானித்த நீதியான தீர்ப்பை அவர்கள் அறிந்திருந்தும் அவைகளை தாங்களே செய்கிறதும் அல்லாமல் அவைகளை செய்கிற மற்றவர்களிடத்தில் பிரியப்படுகிறவர்களுமாய் இருக்கிறார்கள். ஆமென். அல்லேலூயா. நம்மை குறித்து வேதம் என்ன சொல்லுகிறது? பிலிப்பியர் 3:20. நம்முடைய குடியிருப்போ பரலோகத்தில் இருக்கிறது, அங்கே இருந்து கர்த்தராய் இருக்கிற இயேசு கிறிஸ்து என்னும் இரட்சகர் வர எதிர்பார்த்து கொண்டிருக்கிறோம். அல்லேலூயா. சோத்ரம். நாம் பரலோகத்துக்குரியவர்கள். பரலோகத்துக்குரிய நாம் இந்த உலகத்தில் இருந்தால் நமக்கு உபத்திரவம் உண்டு. மறுபடியும் ஞாபகப்படுத்துகிறேன், நாம் உலகத்தார் அல்ல. உலகத்தார் அல்லாத நாம் உலகத்திலும் உலகத்தில் உண்டானவைகளிலும் அன்பு செலுத்தக்கூடாது. உலகத்தை சார்ந்த வாழ்க்கையிலே உபத்திரவம் தவிர்க்க முடியாதது. 1 யோவான் 2:17 வாசிக்க கேட்போம். உலகமும் அதன் இச்சையும் ஒழிந்து போம், தேவனுடைய சித்தத்தின்படி செய்கிறவனோ என்றென்றைக்கும் நிலைத்திருப்பான். அல்லேலூயா. நாம் கிறிஸ்துவுக்குள் இருந்தால் என்றென்றைக்கும் நிலைத்திருக்கிற ஒரு வாழ்வை பெறுவோம். உலகமும் அதன் இச்சையும் ஒளிந்து போகும். இந்த ஒளிந்து போகிறதிலே கவனத்தை செலுத்துவோம் என்று சொன்னால் உபத்திரவத்திற்கு தப்ப முடியாது. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அல்லேலூயா. நாம் இயேசு கிறிஸ்துவில் இருந்தால் நம்முடைய மாம்சத்தின் அதன் ஆசை இச்சைகளையும் சிலுவையில் அறைந்திருப்போம். வாசிக்க கேட்போம் கலாத்தியர் 5:24. கிறிஸ்துவினுடையவர்கள் தங்கள் மாம்சத்தையும் அதன் ஆசை இச்சைகளையும் சிலுவையில் அறைந்திருக்கிறார்கள். ஆமென். இந்த உலகத்தின் வேஷம் கடந்து போகிறது என்று பவுல் சொல்லுகிறார். எனவே நாம் எப்படிப்பட்ட ஒரு வாழ்க்கை வாழ வேண்டும் என்று சொல்லி நமக்கு அழகாக போதிக்கிறார். வாசிக்க கேட்போம். 1 கொரிந்தியர் 7:29 முதல் 31 வசனங்கள்.
மேலும் சகோதரரே, நான் சொல்லுகிறது என்னவெனில், இனிவரும் காலம் குறுகினதானபடியால் மனைவிகள் உள்ளவர்கள் மனைவிகள் இல்லாதவர்கள் போலவும், அழுகிறவர்கள் அழாதவர்கள் போலவும், சந்தோஷப்படுகிறவர்கள் சந்தோஷப்படாதவர்கள் போலவும், கொள்ளுகிறவர்கள் கொள்ளாதவர்கள் போலவும், இவ்வுலகத்தை அனுபவிக்கிறவர்கள் அதை தகாத விதமாய் அனுபவியாதவர்கள் போலவும் இருக்க வேண்டும். இவ்வுலகத்தின் வேஷம் கடந்து போகிறதே. எப்படிப்பட்ட ஒரு வாழ்க்கை வாழ வேண்டும் என்று சொல்லி பவுல் அடிகளார் நமக்கு மிக அழகாக போதித்திருக்கிறார். பிரியமானவர்களே, யோவான் 16:33 2 விதமான நிலைகளை, 2 விதமான வாழ்க்கையை கர்த்தர் குறிப்பிட்டிருக்கிறார். ஒன்று கிறிஸ்துவுக்குள், கிறிஸ்துவில் வாழும் வாழ்வு. இரண்டாவது உலகத்திற்குள் வாழும் வாழ்வு. நம்ம எதை தேர்ந்தெடுக்கிறோம்? உபத்திரமா இருக்கே, கஷ்டமா இருக்கேன்னு சொல்லி புலம்புவதில் அர்த்தமில்லை. நாம் எங்கே இருக்கிறோம் என்கிறதை நாம் தீர்மானித்திருக்க வேண்டும். யோவான் 12:26 வாசிக்க கேட்போம். ஒருவன் எனக்கு ஊழியம் செய்கிறவனானால் என்னை பின்பற்ற கடவன். நான் எங்கே இருக்கிறேனோ அங்கே என் ஊழியக்காரனும் இருப்பான். ஒருவன் எனக்கு ஊழியம் செய்தால் அவனை பிதாவானவர் கனம் பண்ணுவார். நாம் உலகத்தில் இருக்கிறோமா, ஆண்டவர் இருக்கிற இடத்துல இருப்போமா? அல்லேலூயா. கடைசியாக கொலோசியர் 3:1-2 வாசிக்க கேட்போம். நீங்கள் கிறிஸ்துவுடன் கூட எழுந்ததுண்டானால் கிறிஸ்து தேவனுடைய வலது பாரிசத்தில் வீற்றிருக்கும் இடத்திலுள்ள மேலானவைகளை தேடுங்கள், பூமியில் உள்ளவைகளை அல்ல, மேலானவைகளையே நாடுங்கள். ஆமென். கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. நாம் இயேசு கிறிஸ்துவினிடத்திலே இருப்போம். அவருக்குள் வாழ்கிற ஒரு வாழ்க்கையை தீர்மானிப்போம். இந்த உலகத்திலிருந்து நாம் விடுபடுவோம். அல்லேலூயா. நம்மை குறித்து ஆண்டவர் சாட்சி பகிர்ந்திருக்கிறார். யோவான் 17:16 நான் உலகத்தான் அல்லாதது போல அவர்களும் உலகத்தார் அல்ல என்று சொல்லியிருக்கிறார். ஆகவே நாம் உலகத்தாராய் இராதபடி உலகத்திலிருந்து விடுபடுவோம். உபத்திரவத்திற்கு நீங்களாகி ஆண்டவருடைய நாமத்தை மகிமைப்படுத்துவோம். கர்த்தருடைய பரிசுத்த திருநாமத்திற்கு துதியும் கனமும் மகிமை உண்டாவதாக. ஆமென். God bless you all.